உருளைக்கிழங்கு குருமா எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் 10-15, தக்காளி சின்னது 2, பூண்டு பல் 8, கருவேப்பிலை, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், அரை மூடி தேங்காய்ப்பூ, சேர்த்து அரைக்க 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது கூட சேர்த்து பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். தாளிக்க பட்டை சோம்பு, நல்லெண்ணெய், உப்பு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கணும். மசாலா அரைச்சாச்சு. நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். பட்டை சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, தக்காளி வதங்கிடுச்சு. உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 1 நிமிஷம் வதக்கி விடலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு, மூணு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடலாம். உப்பு காரம்லாம் சேரணும். அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இது அப்படியே நல்லா கறி குழம்பு மாதிரியே இருக்கும். சாப்பிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம். உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு.